Hi friends, welcome to DD Study Vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்குரிய 8 hours ஸ்டடி சேலஞ்சுக்கான போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டே 7 6 டேஸாக வந்து நம்ம நிறையா டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதை ரிவைஸ் பண்ணுறது கம்ப்ளீட் பண்ணுறது முக்கியம் கிடையாது, ரிப்பீட் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நேற்றும் வந்து ரிவிஷன் தான் பண்ணோம். எக்ஸ்ட்ரா வந்து புதுசாக எக்கனாமிக்ஸில் மட்டும் ஒரு லெசன் படித்தோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான். ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அந்த எக்கனாமிக்ஸ் லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது நேற்று கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படி அதில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி தயவு செஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் ரிவிஷன், மேக்ஸ்லேயும் வந்துட்டு ப்ரீவியஸாக பார்த்த டாபிக் ரிவிஷன், பாலிட்டியும் வந்து ரிவிஷன், எக்கனாமிக்ஸும் ரிவிஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி ரிவிஷன் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து நாளையிலேருந்து புதுசாக நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம வந்து ரெகுலராக படிக்கிறத விட ஆல்ரெடி படித்ததை ரெகுலராக ரிவைஸ் பண்ணுறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கூட நம்ம ஒன் வீக்காக தான் படிக்கிறோம், அதனால் ரிவைஸ் பண்ணுறது 1 வீக்கில் மறக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுவே வந்து ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம படித்தோமான்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் இந்த வாரம் படிக்கிறீங்கன்னா அதை ஒரு 2 வாரத்துக்குள்ளே அதை திருப்பி ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அது சுத்தமாக மறந்துடும். ஃப்ரெஷராக இருந்தால் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒரு 1 மந்த் கூட ஞாபகம் இருக்கும். ரிப்பீட் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கான போர்ஷன்ஸ் வந்து ஜென்ரல் தமிழில் 7th தமிழ் ஃபுல்லாக ரிவிஷன், இண்டெக்ஸில் வேர் டு ஸ்டடி பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எதை படிக்கணுன்ட்டு. தேவையில்லாததை ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க. 8th தமிழ் ஃபுல்லாக ரிவிஷன். நேற்று வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷின் ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து 85 கொஷனுக்கு இலக்கணம் தான் வரும், 15 கொஷனுக்கு தான் இலக்கியமும் அறிஞர்களை பற்றியும் கேட்பாங்க. ஸோ 85 கொஷனுக்கு இலக்கணத்தை வந்து ப்ரீவியஸாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 100 கொஷினுமே வந்துட்டு இலக்கணம் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 85 கொஷின் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு. அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பார்த்துருங்கன்ட்டு நேற்று நான் சொன்னேன். அதை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு அதை ஒன்று வீக்லி ஒன்ஸ் பார்த்துருங்க. 7th தமிழ் 8th தமிழ் ஃபுல்லாக படிச்சுட்டு ஆப்டிடியூடில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு ஃபஸ்ட்டு இப்போ பார்த்து நம்ம ஒரு 4 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். டே 1 டே 2 கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த டைம் அண்ட் ஒர்க் சம்ஸை வந்து ஸ்கூல் புக் சம்ஸை டவுன்லோட் பண்ணி இல்லை புக்கு வச்சுருந்தீங்கன்னா புக்கை வச்சோ சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. மேக்ஸுக்கு வந்துட்டு யூடியூப்பில் ஃபாலோ பண்ணணும்னா எந்த சேனல் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சுரேஷ் அகாடமியில் சுதர்சன் சார் அப்படின்றவங்க வந்து நல்லா மேக்ஸ் வந்து நடத்துவாங்க. அதே மாதிரி பாலிட்டிலாம் வந்துட்டு கனிமுருகன் சார் வந்து கிளியராக சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நடத்துவாங்க. ஸோ சுரேஷ் அகாடமியில் அவங்க 2 பேரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அப்படின்ற ஒரு சேனல் நல்லாயிருக்கும். கிருஷ்ணன் சாரும் நல்லா தான் நடத்தி போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்சில் நீங்கள் இன்றைக்கி என்ன படிக்கணும்னா ஆல்ரெடி படித்த 9th பாலிட்டியில் இருந்த அந்த அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி இந்த லெசன் ஃபஸ்ட் டே நம்ம செகண்ட் டே படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. எக்கனாமிக்ஸில் வந்துட்டு ஊரக பொருளாதாரம் இதுவும் வந்து செகண்ட் டேயில் படிச்சிருப்போம். ஸோ இதை வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ஸோ நல்லா படிச்சிருங்க. நேற்று படிக்க சொன்னதில் எதுவும் பேலன்ஸ் இருந்தாலும் அதை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து நாளையிலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன புதுசாக படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி படித்த ஹிஸ்ட்ரியையும் நம்ம சைட் பை சைடாக ரிவைஸ் பண்ணணும். படிக்கிறது முக்கியம் இல்லை, திரும்ப சொல்கிறேன், படிக்கிறது முக்கியம் இல்லை, படித்ததை ரிவைஸ் பண்ணணும். டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். ஓஎம்ஆர் ஷீட்டே இது வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணதே கிடையாது அப்படின்றவங்க ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள். இப்போ நான் சொல்கிறதுலாம் ஃப்ரெஷர்ஸ்க்கு தான். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. புதுசாக படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஓஎம்ஆரில் நான் ஹேண்டில் பண்ணதே இல்லை அப்படின்றவங்க அதை பாருங்கள். ஏன்னா அதால் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்காம போகிறது அப்படின்றது வந்துட்டு, ஏன்னா அதில் நிறையா மைனர் மிஸ்டேக்ஸ் பண்ணால் மார்க்லாம் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு டெஸ்ட்டு வந்துட்டு போட்டு பாருங்கள். இன்னும் 160 டேஸ் தான் இருக்குது. ஸோ டேஸ் வந்துட்டு கம்மியாகிட்டே வருது. நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். டாட்டா பை.